வணக்க நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, புதுவை சிறுமி வழக்கில் அலட்சியம், முத்தால்பேட்டை போலீசார் கூண்டோடு மாற்றம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். புதுவையில் சிறுமி வழக்கில் போலீசார் அலட்சியமாக காட்டியதால் எழுந்த புகாரை தொடர்ந்து புதுவை முத்தியால்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை கூண்டோடு மாற்றப்பட்டிருக்காங்க. கடந்த 2ஆம் தேதி சிறுமி அவரது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தாங்க. அந்த நிலையில திடீரென அந்த சிறுமியை காணவில்லை. பெற்றோரும் விளையாடிவிட்டு வீட்டுக்கு வரும் சிறுமியை இன்னும் காணவில்லை என்பதால் அக்கம் பக்கத்தினர் தேடி பார்த்திருக்காங்க. ஆனாலும் அந்த சிறுமி கிடைக்காததால் முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் சிறுமியை காணவில்லை என புகார் அளித்திருக்காங்க. இதையடுத்து போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்திருக்காங்க. அந்த சிசிடிவி கேமராவில் அந்த சிறுமி எங்கே நடந்து செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. இதையடுத்து ரயில் நிலையம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இருந்த சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தாங்க. ஆனாலும் சிறுமி குறித்து எந்த துப்பும் தொடங்கவில்லை. நேற்று முன்தினம் கூட 4 நாட்களுக்காக சிறுமியை கண்டுபிடிக்கவில்லை என கூறி போலீசாரிடம் உறவினர்கள் ரொம்பவே வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த நிலையில சிறுமியின் வீட்டாருக்கு 100 மீட்டர் தொலைவில் ஒரு வாய்க்காலில் சாக்கு மூட்டை ஒன்று கிடைப்பதாக தகவல் கிடைத்தது. அந்த மூட்டையை திறந்து பார்த்தவுடன் சிறுமியின் கைகால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டாங்க. அந்த சிறுமியின் உடலை ஜிப்மர் மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்காங்க. மருத்துவமனையில் உடல் கூறு ஆய்வுக்கு பின்பு அந்த சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரிய வந்தது. மேலும் சிறுமியின் உள்ளுறுப்புகளில் காயங்களும் தையல்களும் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் கருணாஸ், விவேகானந்தின் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் 5 பேர் இந்த சம்பவத்தில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 7 பேரின் இரத்த மாதிரிகள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. IPS கலைவாணன் தலைமையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கும் வரை சிறுமியின் உடலை வாங்க மாட்டோம் என பெற்றோர்கள் மறியல் செய்திருக்காங்க. இதையடுத்து அவர்களை தலைமைச் செயலகத்திற்கு அழைத்து வந்த முதல்வர் ரங்கசாமி சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் சிறுமியின் குடும்பத்தினருக்கு நிவாரணமாக 20 லட்சம் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து சிறுமியின் கொலைக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் உத்தரவாதம் அளித்தாங்க. இதன் பேரில் சிறுமியின் உடலை வாங்கிக் கொள்ள பெற்றோர்கள் முன் வந்தாங்க. மேலும் நேற்றைய தினம் குழந்தையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில புதுவையின் சிறுமி கொலை வழக்கில் அலட்சியம் காட்டியதாக எழுந்த புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் முதல் காவலர் வரை கூண்டோடு இடமாற்றம் செய்யப்பட்ட முதல்வர் ரங்கசாமி அவர்கள் உத்தரவிட்டுள்ளனர். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. உடனுக்குடனே நம்ம சேனலை நல்ல செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரணும்னா பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி அமைக்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி.